நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது வெளியே 2 கோழி சுத்திட்டு இருந்துச்சு. அதை அடிச்சு அதோட ரத்தத்தை நீ கொடுத்துரு. டேய் என்னடா சொல்ற? ஆமா அஞ்சலி, நீ பிளட்டை கொடுக்கறதுனால பல பேருக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ ரத்தம் கொடுத்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. என்னடா சொல்ற? ஆமாம், அஞ்சம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க, தீபாம்மா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பிரியம்மா ஆல்ரெடி குழம்பி போயிருக்காங்க. அதனால நீ பிளட்டை கொடுக்காத. டேய் நான் ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டேன்டா. ஃபார்ம்ல கையெழுத்து போட்டேன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏமாத்துரு. அது எப்படிடா முடியும்? கிட்டவா, உன் காலை காட்டு. போடா, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? இதை நான் சொன்னா அந்த ஊசியை என் கையில குத்த மாட்டாங்க, என் கண்ணுல தான் குத்துவாங்க. பின்னா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்கள் அம்மாயிட்டு நீ போய் சொல்லிடு. அவங்க இந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் கோர்ட்லேயே டெஸ்ட்டுனோ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் நான் எப்பவோ ட்ரை பண்ணிட்டேன்டா. எங்க அம்மா போன தடவையே பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுக்காமலே விட்டுட்டாங்க. இப்ப நானும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அது தப்பாயிடும். என்ன நடந்தாலும் சரி, நான் இன்னைக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்தே தான் ஆவேன். வேணாம் அஞ்சலி, எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீ பிளட் சாம்பிள் கொடுக்காத. உனக்கு எதுக்கு நான் இவ்ளோ அக்கறை? நீ எல்லாம் இப்படி பேசுற ஆளே இல்லையே. இல்லை அஞ்சலி, நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு வந்துட்டா எனக்கும் உனக்கும் பயங்கர பிரச்சனை வருமோன்னு தோணுது. நேற்று கூட நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்னடா கனவு? நம்ம 2 பேரையுமே எங்கள் அம்மா கிரைண்டரில் போட்டு ஆட்டி விட்டாங்க. ஐயோ, அப்படி ஒரு கனவா? ஆமா அஞ்சலி. அஸ்வன், அஞ்சலி, ஐயோ, இல்லை கூப்பிடுறாங்க. தீபா, நீங்க உள்ள வாங்க. குழந்தை இப்ப வர தேவையில்ல, நீங்க மட்டும் வாங்க. அம்மா, ஓ நான் மட்டும் ஏண்டி தயங்குற? தைரியமா உள்ள போ. ஜாலி. தீபாக்கு ஊசி போட போறாங்க. அம்மா, நீங்க தைரியமா போங்கம்மா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். தீபா போங்க. ஒரு டெஸ்டுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? வாங்க. நீங்க பயப்படாதீங்க. லாயர் எல்லாமே பேசிட்டாங்க, நீங்க தயங்காம போங்க. எங்க மேடம் கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இதுல ஜெயிச்சு தர வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அவங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க போங்க மேடம். வாங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க எங்கே இருங்க. வாங்க தீபா. உட்காருங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க இப்பதான் பிளட் சாம்பிள் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ அங்கேயே இரு. சரிங்க மேடம், ஓகே. நீங்க கிளம்பலாம். போய் சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிடுங்க, இல்லைன்னா மயக்கம் வரும். நீங்க போலாம்.
எதுக்கும் பயப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அஞ்சலி உள்ள வாங்க. அஞ்சலி போ, விடு அவள. வருவா, போமா. வாங்க உட்காருங்க. எத்தனாவது படிக்கிறீங்க பாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? ஆன்ட்டி, ஊசி குத்தும்போது வலிக்குமா? வலிக்காதுடா, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நான் சொல்றபடி செஞ்சா உனக்கு வலிக்கவே வலிக்காது. நீ கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 எண்ணிக்கிட்டே இரு. நான் சொல்லும் போது கண்ணை தொற, அப்போ உனக்கு வலியே தெரியாது. சரிங்க ஆன்ட்டி. கைய டைட்டா மூடிக்கோ. ஆன்ட்டி, பயமா இருக்கு ஆன்ட்டி. ரொம்ப வலிக்குமா? வலிக்காது, ஆண்டி சொல்றேன்ல. ஒண்ணும் பண்ணாத, கண்ணை மூடுங்க. வலிக்குதா? இல்ல ஆன்ட்டி. இப்போ வலிக்குதா? இல்ல ஆன்ட்டி. மனசுக்குள்ளேயே 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7. பிரியா, பிரியா, ஒண்ணுல உட்காரு. எனக்கு என் காவியா வேணும். காவியாவை கொல்றாங்கம்மா. என்ன விடுங்க, நான் போய் காவியாவை காப்பாத்தணும். போலீஸ், போலீஸ். ஐயோ பிரியா, போலீஸ், பிரியா, கொஞ்சம் அமைதியா இரு பிரியா. இது ஹாஸ்பிடல். கொஞ்சம் அமைதியா இரு. அஞ்சலி, கண்ணை தரங்க. ஆன்ட்டி, பிளட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. வலிச்சுதா? இல்ல ஆன்ட்டி. அப்ப ஏன் கத்துன? வலிச்ச மாதிரி இருந்துச்சு ஆன்ட்டி. இந்த பஞ்சு வச்சுக்கோ. அஞ்சலி, மம்மி உனக்கு குளுக்கோஸ் வாங்கி தர சொல்லிருக்கேன், நீ போய் குடி. அஞ்சமா, நர்ஸ் வந்து உங்களை தான் கூப்பிட பாருங்க. நீங்க உள்ள போனதும் உங்ககிட்ட ரத்தம் எடுத்துப்பாங்க. டாடி, அஞ்சம்மா எப்படி பயப்படுறாங்கன்னு பாருங்க. பயத்துல கண்ணை மூடி கடவுளெல்லாம் வேண்டுறாங்க. அஞ்சம்மா, ஊசிலாம் தூசி மாதிரி, அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே? டேய், அவ அதுக்கு பயப்படலடா. அவளோட டிஎன்ஏவும் அஞ்சலியோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகணும்னு வேண்டிக்கிறான். விளங்கிடும். இது என்ன மேட்சிங் ப்ளவுஸா? போட்ட உடனே மேட்ச் ஆகுறதுக்கு. ஹலோ சார். ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு சார். இன்னும் 15 மினிட்ஸில் லேப் டெக்னீஷியன்லாம் வந்துடுவாங்க சார். வந்தாச்சு சார். செல்வி, நீங்க வாங்க. என்ன செல்வி, இவ்வளோ நேரம் தைரியமாக தானே இருந்த, இப்போ ஏன் தயங்குற? அதில் செல்வி, பயப்படாம போய் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு வா. ஏன் செல்வி பயப்படுற? தைரியமா போ. மேடம், டிஎன்ஏ டெஸ்ட்டில் யாரையும் ஏமாற்ற முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் என்பது மெடிக்கலி ப்ரூவன். உலக நாடுகள் முழுவதும் இந்த டெஸ்ட் மூலமாக தான் இவங்க இன்னாரோட வாரிசுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் கொடுங்க. கேஸ் நம்ம பக்கம்தான். ஆமா, பெருசா சொல்ல வந்துட்டான். டேய், அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும்டா. நீயே இவ்ளோ பேசினா பிறந்ததுல இருந்தே கிரிமினல் டானா. நான் எவ்வளோ பேசுவேன்.
போடி போ, போய் ரத்தத்தை கொடு. அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை காட்டுறேன். நீங்க உள்ள வாங்க. போ. ஏய் என்னடி எல்லாரும் அவ ஊருக்கு போற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. போட்டும் போட்டும். வாங்க, இதுல உட்காருங்க. நர்ஸ், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த டெஸ்ட்ல ரிசல்ட் கரெக்டா வந்துரும்ல. இதுல தப்பா எதுவும் நடந்துடாதுல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதனால தான் பயமா இருக்கு. எதுவும் மா, கோர்ட்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான்மா நம்புறாங்க. இங்க தான் நீதி கிடைக்கும். இதுவே பிரைவேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தா அவங்க பலவிதமான குளறுபடிகள் பண்ணுவாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்க டிஎன்ஏ அந்த குழந்தையோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா யாராலையும் மாத்த முடியாதுமா. நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே, இதுல சதி எதுவும் நடக்க கூடாது. சரிங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிடுங்க. சரி. டாக்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என் பேரு மாயா. சொல்லுங்க. கோர்ட் ஆர்டரோட இன்னைக்கு 3 பேர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. அதுல செல்வின்னு ஒருத்தவங்க பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்கல்ல. அவங்களோட ஃபேமிலி மெம்பர் தான் சார் நான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். சொல்லுங்க. செல்வியோட டிஎன்ஏவும் அஞ்சலியோட டிஎன்ஏவும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அது மேட்ச் ஆகுறதுனால பல பிரச்சனைகள் வரும் சார். அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் செல்விக்கு ஃபேவரா வரவே கூடாது. அது செய்ய நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை தர நான் தயாரா இருக்கேன். அதுக்கு அட்வான்ஸா நான் ஒரு 10 லட்சம் தரேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஐயோ சார், நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லல. வெளியில எல்லார்கிட்டயும் நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க கேஷ் வாங்க பயமா இருந்தா சொல்லுங்க. நீங்க எங்க வர சொல்றீங்களோ நான் அங்க வந்து கேஷ் கொடுத்துடுறேன். சார் ப்ளீஸ் சார், பணம் பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் தரேன். அதுக்காக நீங்க கோவப்பட்டு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை சார். நீங்க ஆயுசு ஃபுல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை விட நான் உங்களுக்கு 10 மடங்கு பணத்தை தரேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாக்டர், ப்ளீஸ். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சும்மாவா சொன்னாங்க? இவன் யோசிக்கிறது பார்த்தா நம்ம டீலுக்கு ஓகே சொல்லிடுவான் போல இருக்கே. இது ரொம்ப டேஞ்சரான விஷயமா? இது வெளியில தெரிஞ்சதுன்னா என் வேலைக்கே உழவு வச்சிருவாங்க. சார், நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன நம்புங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கும் தான் பிரச்சனை வரும். சரி, நான் உங்களுக்கு அட்வான்ஸா ஒரு 10 லட்சம் தரேன், சரியா? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இங்க சிசிடிவி கேமரா சுத்தி இருக்கு, புரியுதா? ஆஹா, நம்ம பக்கம் வரானே. வா வா. சரிங்க சார், இந்த பணத்தை எடுத்துட்டு நான் எங்க வரணும்னு சொல்லுங்க. என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 98-411-13349. ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸோ எங்க வரணுங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்றேன். வரும்போது மறக்காம கேஷை எடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா சார். ஓகே தேங்க் யூ. ஓகே ஓகே, டேக் கேர். மாயா,
நீ நினைச்சதை சாதிச்சிட்டடி. நம்மளும் ஒரு டீல் பேசுவோம். பரவாயில்ல, நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச விஷயம் இவ்ளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்துல நம்ம தேவையில்லாம வக்கீலுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவளோட உதவியே நமக்கு தேவைதான். அரசாங்க அதிகாரிகள்லாம் நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. மேடம் ஒரு நிமிஷம். என்ன மேடம் பெரிய தலையெல்லாம் கண்டுக்கிறீங்க, வாழை விட்டுடுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? டீனை சந்திச்சு டீல பேசுறீங்க. பிளட் சாம்பிள் எடுத்தது நானு, டெஸ்ட்டுக்கு அனுப்ப போறதும் நானு, ரிப்போர்ட் வாங்க போறதும் நான் தான். இதுல அவர் என்ன பண்ண போறாரு? யார சொல்றீங்க? டாக்டர் தான் மேடம் சொல்றேன். அவர்கிட்ட பெரிய அமௌண்ட் பேசிருக்கீங்க, ஆனா என்ன கண்டுக்கவே இல்ல. அது டாக்டர் எனக்கு 5 பைசா கூட தரமாட்டாரு மேடம். நீங்க தான் என்ன கவனிக்கணும், இல்லைன்னா இந்த மேட்டரை நான் வெளியில சொல்லிடுவேன். ஏய் சரி இரு, நான் உனக்கு 50,000 தரேன். 50,000மா? யாருக்கு வேணும் அந்த பிச்சை பணம்? யாருக்கு வேணும்? எனக்கு 3 லட்சம் வேணும். 3 லட்சமா? ஆமா, தலைக்கு 1 லட்சம்னா 3 பேருக்கு 3 லட்சம். சரி சரி தரேன். எங்க வந்து தரணும் சொல்லு. உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். 98412 68421. இதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி ஈவினிங் எங்க கொண்டு வரணும்னு சொல்றேன், சரியா? நம்மள விட கேடியா இருக்காளே இவ. இவங்க தான் என்னோட அம்மா. பிரியா அம்மா என்ன வளர்த்தவங்க. அஞ்சம்மா என்ன ஸ்கூல்ல ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எப்பவாவது அஞ்சம்மா தன் வாயால உங்க அம்மான்னு சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட பாசமா இருப்பாங்க, ஆனா அம்மான்னு சொன்னதில்ல. தீபா அம்மான்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. செல்வி, செல்வி, சந்தோஷ் நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க மன உடைச்சலோட இப்படி சுத்திட்டு இருந்தா எனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? உனக்கு என்னதான் பிரச்சனை? நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்வாருன்னே தெரியல. அதை நினைக்கும் போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சந்தோஷ். செல்வி, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறதில்ல. அதனால தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த குழந்தை நம்மளோட தான் இருந்தா நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல நிச்சயமா உண்மை தெரிஞ்சிடும். அது நம்ம குழந்தைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஜட்ஜ் நமக்கு தான் சாதகமா தீர்ப்பு சொல்லுவார். இது நீ நிம்மதியா தூங்க வேண்டிய நேரம். நாளையோட உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வரும். அதை நினைச்சு நீ நிம்மதியா படுத்து தூங்கு. இல்ல, என் உள் மனசுல ஏதோ குழப்பமாவே இருக்கு சந்தோஷ். நாளைக்குள்ள பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப நிம்மதியா படுத்து தூங்கு. நீ உன்னை மட்டும் கஷ்டப்படுத்திக்கிறது இல்லாம என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற. சாரி சந்தோஷ். சரி பரவாயில்ல. இப்படி நைட்டு தூங்காம கண்ணு முழிக்காத. அப்புறம் உன்னோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். தயவு செஞ்சு படுத்து தூங்கு. நீ தூங்குனாதான் நான் போய் தூங்குவேன். சரி. படு. இவ படுற வேதனை என்னால பார்க்க முடியல.
அவள் உள்ளுக்குள்ளே படுற வேதனையை என்னால் உணர முடியுது. ஒரு தாயா அவள் எவ்வளோ தவிப்பான்னு எனக்கு நல்லா புரியுது. கடவுளே, அவள் மனசுக்கு சந்தோஷத்தை கூட. கடவுளே, என்னால சந்தோஷ் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படியாவது முடிச்சு என் குழந்தைய என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு கடவுளே.